அடுப்புல வச்ச பாத்திரம் தீஞ்சு போயிருச்சா? இனி கவலையே வேண்டாங்க. 2டே நிமிஷம் போதும். அசால்ட்டா சட்டுன்னு வந்து கிளீன் பண்ணிரலாம். இட்லி எல்லாம் நம்ம சுடுறோம் அப்டின்னா, அது துணியில ஒட்டிட்டு வரவே வராது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸை எல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே உங்களுடைய ஹோம நீட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்டின்னு சொன்னா, அத வந்து நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வெசல்ஸ்ல ஊத்தி வைக்கும்போது மீதி இருக்கிற அந்த ஆயில் எல்லாமே பேக்கெட்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி ஒரு கப்ஸ் ஆர் டம்ளர்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப நேரம் அந்த பாக்கெட்டை வந்து தலைகீழா கமுத்தி வந்து வச்சிருப்போம். ஸோ அதுலயும் நம்ம கொஞ்சம் வந்து மணி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். அந்த ஆயில் வடிகிறதுக்கு இனி நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க ஆயில் வந்து நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஊத்தும் போதே சைட்ல இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு ஒரு 2-3 பக்கம் கட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அதில் ஏர் வந்து உள்ளே வர்றதுனால அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில்ஸும் இம்மிடியேட்டாக ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் மேலேயோ இல்லைன்னா டிவி யூனிட் மேலேயோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வீட்டில் 3-4 பேர் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருடைய மொபைல் ஃபோனுக்கும் தனித்தனியாக ஒரு சார்ஜர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த சார்ஜரை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் ஃபோல்ட் பண்ணாததுனால ஸோ நம்ம சார்ஜ் பின் பண்ணுற 2 இடத்துலையுமே மேக்ஸிமம் வந்து கட் ஆகி ஒயர் வந்து வெளியில வந்து தெரியற மாதிரி தான் இருக்கும். இனி அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி சார்ஜரை வந்து கரெக்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த ஒயர் அப்படிங்கிறது கட் ஆகாம இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க சார்ஜர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டிராவல் பண்ணும்போது நீங்க மொபைல் சார்ஜர் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய ஓல்டு பர்ஸ் இதுல என்னுடைய காலேஜ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய போட்டோஸுமே இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வந்து நான் வச்சிருந்திருப்பேன். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு குட்டி குட்டியான மெமரிஸ். அப்படி நம்ம மறக்காம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய போட்டோஸ்ல சம்டைம்ஸ் ஏதாவது தண்ணியோ ஆயிலோ பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃபேஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி அவங்களுடைய முகமே தெரியாத மாதிரி வந்து போயிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இந்த சின்ன ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த போட்டோ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா வந்து வச்சுக்கிறதுக்கு முடியும். ஜஸ்ட் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்லோ டேப்ல நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற மாதிரி போட்டோவை ஃபோல்ட் பண்ணி நாலா பக்கமும் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் அது மேலே ஏதாவது வாட்டர் பட்டா கூட அந்த போட்டோ டேமேஜ் ஆகாம ரொம்ப நாள் நீங்க உங்களுடைய ஃபேவரட்டான பர்சனை வந்து மெமரபிளா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க இட்லி சுடும்போது இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இட்லி வந்துட்டு கண்டிப்பா ஒரு துளி கூட இட்லி துணியில ஒட்டாம சூப்பரா வரும். இட்லி வெந்ததுக்கு அப்புறமா அந்த தட்டுல இருந்து நீங்க இட்லியை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுங்க. துணியில கொஞ்சம் கூட ஒட்டாம இட்லி ரொம்பவே சூப்பரா அப்படியே வந்து வரும் உங்களுக்கு. ஒரு டைமும் வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ வச்சாலுமே இட்லி வேக வைக்கும் போது முதல்ல கீழே அடித்தட்டில் இட்லிக்கு நல்லா மாவு ஊற்றி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா மேல் தட்டில் வந்து ஊற்றி வைங்க. இதனால மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஆவியாகி கீழே இருக்கிற இட்லியில் விழுகாது. அந்த கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லி கொலகொலப்பு தன்மை இல்லாமல் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கீழ்த்தட்டு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதை நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு மறுபடியும் மேல் தட்டு வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த தட்டுல இருந்து நீங்கள் எடுக்கிறதுனால இட்லி வந்துட்டு அந்த இட்லி துணியில் ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு டைரெக்டாக மாவு அப்படியே தட்டில் ஊற்றி வைக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு வந்து விட்டுருங்க. நல்லா அதில் பபிள்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆவி வரும்போது தான் நம்ம வந்து மாவு வந்து தட்டில் ஊற்றி அதுக்கப்புறமா இட்லி வைக்கணும். ஸோ இப்படி வைக்கும்போது இட்லி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கரெக்டாக வந்து உங்களுக்கு வெந்து வரும். நெக்ஸ்ட் டைம் இட்லி சுடும்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. காலையில் அவசரத்துக்கு இட்லி சுட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அடிஷ்னலாக இந்த ட்ரிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் சூப்பராக வந்து வரும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இட்லி தட்டுக்கு மேலே லைட்டாக தண்ணியை நீங்கள் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டை திருப்பி நீங்கள் துணியை எடுத்தீங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய இட்லி எல்லாமே மல்லிப்பூ மாதிரி உங்களுடைய பிளேட்டில் வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இட்லிக்கு மாவு கரைக்கும் போது அதில் ஆப்பசோடா கலக்கிறத விட நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கலக்குனீங்க அப்படின்னா இட்லி ரொம்பவே சாஃப்டா அப்படியே நல்லா பிளஃபியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அடுப்புல வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் ஏதாவது இந்த மாதிரி வந்து தீஞ்சு போயிடும். அது அரிசியோ பருப்போ இல்லைன்னா பாலோ வந்து இந்த மாதிரி அடி பிடிச்சி அந்த பாத்திரம் எதுக்குமே ஆகாம வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை தேய்க்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த தீஞ்சு போன கருப்பை எல்லாம் எடுக்கிறதுக்கு பயந்துட்டே இந்த பாத்திரத்தை அப்படியே யூஸ் பண்ணாம நம்ம வந்து எடுத்து ஓரமா வந்து வச்சிருப்போம். ஸோ இனிமேல் அந்த பாத்திரம் எல்லாம் வேஸ்ட் ஆகாம உங்க கை வலி இல்லாம சட்டுன்னு 2
நிமிஷத்துல ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த பாத்திரத்துல நல்லா தீஞ்சு போனதுக்கு மேல வரைக்கும் தண்ணி வர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து பிடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சமா விம் ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்துட்டு லெமன் இருக்கு அப்படின்னா லெமன் கூட புழிஞ்சு விட்டுருங்க. இந்த கலவையை அப்படியே தூக்கி அடுப்புல வச்சு ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து விட்டுருங்க. ஸோ நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனது உடனே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தீஞ்சு போனதுமே உங்களுக்கு அப்படியே வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்க டோட்டலா அந்த கலரே வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆகி அதுல இருக்கக்கூடியது எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்க கீழே ஊத்திட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது. உங்க டைம் அண்ட் கேஸை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க மார்னிங் டைம் வந்து சமைக்கும் போது குழந்தைகளுக்கு தேவையான காய்கறிகள் ஏதாவது வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அரிசி வந்து நீங்க வைக்கும் போதே அந்த குக்கர்லயே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரி கிழங்கு வகை பொருட்களை கூடயே சேர்த்து வேக வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா பொரியலுக்கு வந்து நீங்க அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கை குழந்தைங்க இருக்கு அப்படின்னா மசிச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த குக்கர்ல நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வெஜிடபிளை நல்ல தண்ணியில சுத்தமா கழுவிட்டு தோல் வந்து சிரண்டிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து போடுங்க. ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். உங்களுடைய டைமும் மிச்சமாகும், உங்களுடைய கேஸும் வந்து மிச்சமாகும். கிச்சன்ல இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை 2 ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அது மேல கொஞ்சமா உப்பு வச்சு அந்த ஆயில் இருக்கக்கூடிய இடங்களை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஈஸியா எல்லா கரையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. இந்த நியூவான ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உருளைக்கிழங்கும் ரச சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் அட்டகாசமா இருக்கும். ஸோ நீங்க இனிமேல் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது அடிஷ்னலா இந்த டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இனிமேல் இந்த ரெசிபி தான் வேணும்னு கேட்பாங்க. பொரியல் வெந்து இறக்குற சமயத்துக்கு முன்னாடி கொஞ்சமா தேங்காயும் அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து பொரியல் மேல சேர்த்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த ரெசிபியை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி எப்ப பருப்பு வேக வச்சாலும் சரி, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்ல சுடுதண்ணிலையோ இல்லைன்னா நார்மல் வாட்டர்லயோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அது குக் ஆயிரும். மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க டைமும் சேவ் ஆகும், உங்களுடைய கேஸையும் மிச்சப்படுத்தலாம். ஆயில் அதிகமா சேர்த்து சமைக்கக்கூடிய ரெசிபிஸ்ல எல்லாத்துலயுமே அந்த பாத்திரத்தை வாஷ் பண்றதா பெரிய டாஸ்கா வந்து இருக்கும். அப்படி எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமா இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு இந்த ட்ரிக் இருந்தா போதும். ஈஸியா 2 நிமிஷத்துல கிளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு லைட்டா ஒரு ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விடாப்பிடியான எல்லா எண்ணெய் கரைகளுமே ஈஸியா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்த இடமே தெரியாம போயிடும். அரிசி மூட்டையெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ண அடியில போக போக சீக்கிரமா பூச்சியும் புழுவும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அரிசி கழியும் போதுதான் அது தண்ணியில மிதக்கும் போதுதான் நம்ம பாக்குற மாதிரியே வந்து இருக்கும். இனிமேல் அப்படி பூச்சியும் புழுவும் பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த 2 ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு ஒரு பேப்பர் நல்ல ஒரு கிளாத்ல கல்லு உப்பை நல்லா மடிச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அரிசி பேக்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா பூச்சியும் வராது, பேட் ஸ்மெல்லும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ட்ரிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம்புனுடைய வாசத்துக்கு பூச்சியும் வராது. அந்த கிராம்புனுடைய வாசம் அரிசி முழுவதும் இருக்கிறதுனால அரிசி கெட்டு போன மாதிரி நமுத்து போன மாதிரியான வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல் எல்லாமே அதுல வராம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிமேல் அரிசி பருப்பு எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்ல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல அரிசியும் பருப்பையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல வண்டு பூச்சி எதுவும் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நியூ டிப்பை இனிமேல் உங்களுடைய கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலா எந்த பூவையுமே நுகர்ந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல மைனூட்டா குட்டி குட்டியான சின்ன பூச்சிகள் எல்லாமே இருக்கும். அந்த இதழ்ல இருக்கக்கூடிய தேனை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கும். சம்டைம்ஸ் அது நம்ம மூக்குல போயிரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி சளி பிடிச்சிருச்சு மூக்கு அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஒரு ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு இதை நல்லா ஸ்மெல் பண்ணு, உள்ள நல்லா மூக்குல உள்ள உறிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்னன்னே தெரியல. பட் இப்பதான் அது எனக்கு தெரியுது. மூக்கடைப்பு இருக்கிறவங்க ரோஜா இதழ்களை நல்லா முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூக்கடைப்பு ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா இந்த ரெமடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.